பார்த்து வருகிறோம். சில மணி நேரங்களில் தாவேகாவினுடைய அந்த விருப்ப மனு காலியாக இருக்கிறது. 50,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்களை தாவேகாவினர் ஆர்வத்தோடு வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது. இன்றைய தினத்தில் தாவேகாவினர் தங்களுக்கான அந்த விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தாவேகா தலைமை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் காலை முதலே அந்த விருப்ப மனுக்களை வாங்க தொண்டர்கள் அங்கே குவிந்து வந்த நிலையில் ஏறத்தாழ இதுவரைக்குமே 50,000 விருப்ப மனுக்கள் விற்று தீர்ந்து விட்டதாக கூறப்படுகிறது. நண்பகல் 12 மணிக்கு விருப்ப மனு தொடங்கிய நிலையில் ஒரு 2.5 மணி நேரத்திற்குள்ளாக முற்றிலுமாக அந்த விருப்ப மனுக்களை தொண்டர்கள் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன முழுமையான விவரம் அப்படின்றதோடு இணைந்திருக்கிறார் என்னுடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். விருப்ப மனு வழங்குறதே 12 மணிக்கு தான் ஆரம்பித்திருக்கிறது. 2.5 மணிக்குள்ளாக 50,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்களை தாவேகாவினர் பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்கிறது? இன்னுமே நிறைய பேர் அங்கே விருப்ப மனு வாங்க காத்திருக்காங்களா? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று சட்டமன்ற தேர்தலுக்கு யாரெல்லாம் போட்டியிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விருப்ப மனு பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைமை அறிவித்திருந்தது. இன்று முதல் 16ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. இந்த முதல் நாள் என்பதால நல்ல நேரம் பார்த்து 12 மணிக்கு நண்பகல் 12 மணிக்கு இந்த விநியோகம் தொடங்கப்பட்டது. அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரான விஜயலட்சுமி என்பவர் முதல் மனுவை பெற்றுக்கொண்டார். ஏராளமான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் விஜயின் பெயரிலேயே விருப்ப மனுக்களை பெற்றனர். இந்த நிலையில முதல் நாளான இன்றுவே ஏறத்தாழ வெறும் 2.5 மணி நேரத்திலேயே 50,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் விநியோகம் செய்து முடித்து விட்டதாக நிர்வாகிகள் கூறப்படுகின்றனர். ஏறத்தாழ ஒரு 2,000-3,000 நிர்வாகிகளை திருப்பி செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கட்சியினுடைய பிரதான நுழைவு வாயில் அடைக்கப்பட்டிருக்கிறது. இது வெளியே காத்து கொண்டிருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் சென்று நாளை வாருங்கள் 14ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. எனவே அனைவரும் கலைந்து செல்லுங்கள் என்று அறிவுறுத்தியும் கூட சிலர் மேலதாளங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருமே ஏமாற்றத்தோடு திரும்பி செல்கிறார்கள். ஏறத்தாழ காலை 12 மணிக்கிலிருந்து 2.5 மணி வரை விநியோகம் செய்யப்பட்டது. கட்சி அலுவலகத்தில் ஒரு அறை இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கில் 500 பேர் மட்டுமே அவர்கள் இருந்த அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த இடம் இருக்கும். ஆனால் காலையில் இருந்தே 10,000க்கும் மேற்பட்டோர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். விருப்ப மனுவை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் 128 கட்சி மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த 121 கட்சி மாவட்டங்களும் தலா ஒரு கட்சி மாவட்டத்துக்கு 2,500 3,000 மனுக்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள். ஒரு மனுவிற்கு 100 ரூபாய் வாங்கப்படுகிறது. அந்த மனுவை பூர்த்தி செய்து கொடுக்கும் பொழுதுதான் தனி தொகுதிக்கு 5,000, பொது தொகுதிக்கு 10,000 டிடி எடுத்து கொடுக்க வேண்டும். எனவே 100 ரூபாய் என்பதனாலே அதிகம் பேர் ஆர்வமாக வந்து இன்றைக்கு வாங்கியிருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணி வரை இந்த மனு விநியோகம் செய்யப்படும் என்று கூறப்பட்டாலும் கூட வெறும் 2.5 மணி நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் விநியோகம் செய்ததால வெளியூரில் இருந்து, அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்திலிருந்தும் பலர் முதல் நாளே ஆர்வமாக வந்த ஆயிரக்கணக்கானோர் மீண்டும் திரும்பி செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விருப்ப மனு வழங்க துவங்கிய சில மணி நேரங்களுக்குள்ளாகவே 50,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. விருப்ப மனு பெற விரும்புவோர் நாளை வந்து மீண்டும் பெற்றுக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி ஜெரி.